திருச்செந்தூரில் அலைகள் அடங்கும் முன் ஒரு பக்தனின் மனதில் ஒரு அற்புதம் உருவாகிறது. திருச்செந்தூர் கோயில் கடலின் அலைகள் சீரிப்பாயும் ஒரு இரவு. திடீரென கடல் கொந்தளித்து கோயிலை விழுங்க தயாரானது போல் அலைகள் எழும்பின. மீனவர்களும் அருகிலிருந்த மக்களும் அச்சத்தில் உறைந்தனர். பெருங்கூச்சல் எழுந்தது. மக்களின் இதயங்கள் அச்சத்தால் துடித்தன. கோயில் மூழ்கிவிடுமோ என்ற பேரச்சம் அனைவரையும் கவ்வியது. செய்வதறியாது திகைத்து முருகனை நோக்கி கதறினர். இது வெறும் புயல் அல்ல, ஏதோ ஒரு பெரும் அசுர சக்தி அலைகளின் வடிவில் வருவதாக பலர் கருதினர். அப்போது அங்கிருந்த ஒரு பக்தன் ஆழமான நம்பிக்கையுடன் முருகனை நோக்கி கைகூப்பி கண்ணீருடன் மனமுருக பிரார்த்தனை செய்தார். வேலனே, எங்கள் குலதெய்வமே, எங்கள் உயிரை காப்பாயாக, உன் கோயிலை காப்பாயாக என மனமுருக வேண்டினான். அவன் குரல் அலைகளை மீறி ஒலித்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த பக்தனின் பிரார்த்தனை முடிந்த அடுத்த கணம் சீறி பாய்ந்த அலைகள் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கின. கடல் அமைதியானது. கோயிலுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. மக்கள் முருகனின் கருணையை எண்ணி வியந்து கண்ணீர் மல்க போற்றினர். அலைகள் அடங்கிய அந்த நாள் இன்றும் ஒரு அற்புதமாக பேசப்படுகிறது. இன்னும் ஒரு அலை, இன்னும் ஒரு கதை உங்களை காத்திருக்கிறது.